கார்த்திக் தீபா சீரியல் ஆகஸ்ட் 1 இன்றைக்கான எபிசோடுக்கான ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொமோ பற்றின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சேகர் வந்துட்டு வீட்டுக்குள்ளே நிற்கிறாரு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு சேகர், இங்கே நின்று என்ன கண்டிப்பாக ரொம்ப பெரிய பிரச்சனையாகும், தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம் இதுதான் கார்த்தி வீடு அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக இங்கே வந்திருக்கவே மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க மேடம், நான் இந்த இடத்த விட்டு எப்படியாவது போயிடுறேன் அப்படின்னு சேகர் சொல்கிறாரு. அதே நேரத்தில் சேகர் அந்த இடத்துலேருந்து போகும் பொழுது அந்த இடத்துக்கு அபிராமி வராங்க. அபிராமி வந்துட்டு, சேகர் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்ல, அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம் அந்த மேடம் பார்த்துட்டாங்களே, இனிமேல் இந்த இடத்த விட்டு நான் எப்படி போக அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நீ இந்த இடத்த விட்டு போகாத, கார்த்தியும் உன்னை பார்த்துட்டான், இதுக்கப்புறம் நீ போனீன்னா எல்லாரும் சேர்ந்து ஏன் மேலே சந்தேகப்படுவாங்க, அதனால் நீ இந்த இடத்த விட்டு போகாமல் இரு, நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு. சேகரும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கார்த்தி, அபிராமி, தீபா எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ நம்ம கார்த்தி நேராக ரம்யாவை பார்த்து, மேடம் இது உங்களுடைய எம்ப்ளாயி தானே, இவர் இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை கார்த்தி, எனக்குமே தெரியல இவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு. அப்போ அபிராமி கேட்குறாங்க, ரம்யா உனக்கு இவர் ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, எனக்கு இவர் ஆல்ரெடி தெரியும், இவர் என் கம்பெனியில் வேலை பார்த்தார் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இவருக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து வேலை கேட்டாரே அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, எப்படி வேலை இருக்கும், கம்பெனியில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாரு, எனக்கு கம்பெனியில் சின்ன தப்பு பண்ணாலும் பிடிக்காது, அதனால நான் இவரை வேலையை விட்டு தூக்கிட்டேன் அப்படின்னு. உங்ககிட்ட இப்போ வேலை வந்து கேட்டிருக்காரு அப்படின்னு. அப்போ சேகர்கிட்ட அபிராமி கேட்குறாங்க, ரம்யா சொல்கிறது உண்மையா அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, ஆமாம் மேடம், ரம்யா மேடத்தோட கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், அப்போ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், இதனால் மேடம் கோவமாகி என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு. எனக்கு வேறு எங்கே போகிறதுனே தெரியல, அதான் நீங்கள் கடையில் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நேராக உங்ககிட்ட வந்து வேலை கேட்டேன், எனக்கு இது ரம்யா மேடத்தோட ஊடுன்னு தெரியாது அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இது ரம்யாவோட வீடு கிடையாது, இது என்னுடைய வீடு, வேலைக்கு ஒத்தாசைக்கு ஆள் வேணும் அப்படின்னு நான் கடையில் சொன்னதை நீங்கள் கேள்விப்பட்டு வேலை கேட்டீங்க, உங்களுக்கு வேலை கொடுத்துட்டேன் ரம்யா, இவர் எப்படி அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இவர் வேலைக்கு வேணாம், இந்த மாதிரி ஆளையெல்லாம் நீங்கள் வேலைக்கு வச்சுக்க வேணாம் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ஏன் ரம்யா, இத்தனை நாள் உன் கம்பெனியில் வேலை பார்த்தாரு, இவர் எப்படிப்பட்டவர்னு தெரியாதா அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு கார்த்தி வராரு. கார்த்தி வந்துட்டு நேராக ரம்யா கிட்ட, ரம்யா இவங்க தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆளாச்சே, இவருக்காக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்தீங்களே அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யாவும், அது சரிதான் கார்த்தி, ஆனால் இவர் இந்த வேலைக்கு வேணாம் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, சரி ரம்யா, இவர் இந்த வேலைக்கு வேணாம்னா போகட்டும் அப்படின்னு. அப்போ கார்த்தி யோசிக்கிறாரு, எங்கே சுற்றி வளைச்சாலும் இந்த சேகர் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து சிக்கிறான், ஸோ இவனை எங்கேயும் போக விடக்கூடாது, இவன் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம ரம்யா நினைக்கிறாங்க. கார்த்தி நினைக்கிறாரு. கார்த்தி நேராக அபிராமி கிட்ட, அம்மா உங்களுக்கும் ஒத்தாசைக்கு ஆள் வேணும்னு சொன்னீங்கல்ல, இவர் இருக்கட்டுமே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ரம்யா சொல்கிறாங்க, இல்லை கார்த்தி, நான் கொஞ்சம் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு. அதே இடத்துக்கு நம்ம தீபா வராங்க. தீபா வந்துட்டு நேராக அவரை பார்த்துட்டு கொஞ்சம் சந்தேகப்படுறாங்க. அப்போ நம்ம தீபா வந்துட்டு நேராக கார்த்திக்கிட்ட, கார்த்திக் சார் என்ன நடக்குது அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ரம்யாவோட கம்பெனியில் இந்த சேகர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார், இப்போ அந்த சேகர் வந்துட்டு ரம்யாவோட கம்பெனிலேருந்து வெளியில் வந்துட்டார், அம்மா வந்துட்டு கடையில் நிற்கும் பொழுது இந்த சேகர் போய் வேலை கேட்டிருக்காரு, அம்மாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வேலை போட்டு கொடுத்துட்டாங்க, இப்போ இங்கே வந்ததோட இவருக்கு ஏன் வேலை போட்டு கொடுத்தீங்கன்னு ரம்யா கேட்குறாங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரம்யா, பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது, அவர் இந்த கம்பெனியில் வேலை பார்க்கட்டுமே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே ரம்யாவும், சரி தீபா, நீ சொல்கிறதுனால நான் சரின்னு சொல்கிறேன், ஆனால் நாளை பின்னே ஏதாவது பிரச்சனை ஆகிட்டுனா என்னையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இதை பார்த்துட்டு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கம்மா, அவர் பாவம் வேலை இல்லைன்னு சொல்லி வந்திருக்காரு, அவருக்கு வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு. அபிராமியும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொன்னால் நான் கேட்காம இருப்பேனா அப்படின்ட்டு நேராக சேகரை பார்த்து, இங்கே பாருங்கள் சேகர், நீங்கள் வந்துட்டு இந்த பூஜைக்கான ஜாமான் எல்லாத்தையும் கொண்டு போய் வாசலில் வைங்க அப்படின்னு சொல்ல, சேகரும் சரி அப்படின்னு சொல்கிறாரு.
அப்போ நம்ம தீபா சேகரோட வாய்ஸை கேட்டுட்டு ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்ல சேகர் டக்குன்னு நிற்கிறாரு. நின்றுட்டு டக்குன்னு திரும்ப சேகர் நினைக்கிறாரு ஒரு வேளை இந்த தீபா நம்மளை பார்த்துருப்பாளோ அப்படின்னு. அப்போ தீபா நேராக சேகரை பார்த்து இப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா மறுபடியும் ஏதாவது பேசுங்க அப்படின்னு. அப்போ சேகர் வந்து ஏன் மேடம் என்னாச்சு அப்படின்னு சொல்ல அப்போ தீபா சொல்கிறாங்க இந்த வாய்ஸை நான் இங்கேயே கேட்டிருக்கேன் அப்படின்னு. அப்போ சேகர் நினைக்கிறாரு ஆகா வாய்ஸை வச்சு கண்டுபிடிச்சிட்டாலோ அப்படின்னு. அப்போ ரம்யா அந்த இடத்துக்கு வந்துட்டு தீபா என்னாச்சு அப்படின்னு சொல்ல அப்போ தீபா சொல்கிறாங்க ரம்யா இவரோட வாய்ஸை அந்த போலி சாமியாரோட வாய்ஸ் மாதிரி இல்லை அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க என்ன தீபா அந்த சாமியாரோட வாய்ஸ் எப்படியா இருந்துச்சு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க எனக்கு நல்லா தெரியும் ரம்யா இந்த வாய்ஸ் இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு. அப்போ கார்த்திக் கேட்குறாரு என்ன தீபா சொல்கிற உனக்கு வாய்ஸ் நல்லா தெரியுமா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க சார் எனக்கு நல்லா தெரியும் சார் வாய்ஸ் அப்படி தான் சார் இருந்துச்சு எத்தனை இடத்துக்கு போனாலும் இந்த வாய்ஸை நான் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவேன் அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு மேடம் நீங்கள் யாரோன்னு நினச்சி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க இங்கே பாருங்கள் நான் வந்துட்டு இப்போ தான் இந்த வீட்டுக்கே வரேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னை பார்த்துக்கிறதுக்கோ இல்லை வாய்ஸை கேட்டிருக்கிறதுக்கோ வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க சார் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க தீபா நீ எதுவும் மனக்குழப்பத்தில் இருப்ப நீ போயிட்டு பூஜைக்கு தயாராக இதை பற்றி நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட தீபாவும் சரித்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ அந்த சேகர் செமையாக பயப்படுறாரு ஆஹா நம்ம செமையாக சிக்க போகிறோமோ இவன் நல்லா நம்மளுடைய வாய்ஸை தெரிஞ்சு வச்சுருக்காளே நம்ம எப்படி இவகிட்டேருந்து எஸ்கேப் ஆகுறது அப்படின்ட்டு வெளியில் வராங்க. அப்போ ரம்யா நேராக சேகர்கிட்ட வந்துட்டு இங்கே பாத்தியா அந்த தீபாவும் வாய்ஸ் வரைக்கும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா மரியாதையாக இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு. அப்போ சேகர் அந்த இடத்த விட்டு போக பார்க்குறாரு. அப்போ டக்குன்னு நம்ம கார்த்தி அந்த இடத்துக்கு வந்துட்டு சேகர் வீட்டுக்குள்ளே அந்த கம்பு இருக்குது அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல சேகர் ரம்யாட்ட சொல்கிறாரு மேடம் சார் வேலை கொடுத்துருக்காரு போய் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நேராக அந்த கம்பை எடுத்துகிட்டு வராரு. வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் மாவிலையே கட்டுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம தீபா வந்துட்டு கார்த்திக்கிட்ட போய் பேசுகிறாங்க கார்த்திக் சார் இவரை எனக்கு நல்லா தெரியும் சார் கண்டிப்பாக இந்த வாய்ஸ் எனக்கு நல்லா தெரியுது இந்த வாய்ஸை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் சார் ஆனால் இவன் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு இங்கே தீபா உனக்கு நல்லா தெரியுமா அவன் தானா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க சார் அவன் தான் சார் நான் மறக்கவே இல்லை சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு தீபா நீங்கள் அந்த போலிச்சாமியாரோட வேஷத்தை சொல்லிட்டீங்கல்ல அதை வந்து அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க வந்துட்டு தாடி இல்லையும் மீசை இல்லாமையும் 2 நாள்லேயே வரைஞ்சி கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து அந்த போலி சாமியாரை ரெகக்னைஸ் பண்ணிடலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. இதை கேட்ட தீபாவும் சரிங்க சார் அப்படிங்கிறாங்க. அப்போ அபிராமி வீட்டில் உள்ள எல்லாருமே கூப்பிட்றாங்க. எல்லோரும் வெளியில் வராங்க. வெளியில் வந்ததோட அபிராமி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இது மாதிரி பந்தக்கால் நடனம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்னதோட எல்லோரும் வந்து நிற்கிறாங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க இந்த தீபா எவ்வளோ கிரிமினலாக இருக்கா நம்ம நினச்சதை விட இவ சரியான ஆள் தான் நம்ம எப்படியாவது சீக்கிரம் இவளை தீர்த்து கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சேகரும் அந்த இடத்துல நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் அபிராமி நேராக பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த தானியங்கள் எல்லாத்தையுமே அந்த குழிக்குள்ளே போடுறாங்க. போட்டுட்டு பந்தக்கால் நடுறாங்க. இதை பார்த்துட்டு தீபா சந்தோஷப்படுறாங்க. அப்போ தீபா நேராக ரம்யா கிட்ட ரம்யா சொல்லு ரம்யா அப்படின்னு சொல்ல ரம்யாவும் இரு தீபா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பந்தக்கால் நட்டு முடிச்சதோட அபிராமி வந்திருக்கிறவங்க எல்லாரையுமே போய்ட்டு சாப்பிட சொல்கிறாங்க. எல்லாரும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரம்யா வந்துட்டு தீபா இப்போ கொடுக்கவா அப்படின்னு சொல்ல தீபாவும் சரி இப்போ கொடு அப்புறம் நீ எப்போ கொடுக்க போகிற அப்படின்னு சொல்ல ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அபிராமிக்கிட்ட மேடம் இது மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு அபிராமி கேட்குறாங்க. என்னம்மா சொல்லு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க தீபாவுக்கும் கார்த்திக்கும் மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த மோதிரத்தை அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் இது என்னுடைய சின்ன கிஃப்ட் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க ரம்யா கிஃப்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா சூப்பர் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க என் ஃப்ரெண்டுக்காக இதை கூட நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை நேராக தீபாட்டு கொடுத்து தீபா இதில் கேன்னு போட்டிருக்கு இந்த மோதிரத்தை நீ போட்டுக்க அதில் டின்னு போட்டிருக்கு இந்த மோதிரத்தை அவருக்கு போட்டு விடு அப்படின்னு. அப்போ தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்திகிட்ட அந்த மோதிரத்தை கொடுக்குறாங்க. அப்போ கார்த்தி நேராக ரம்யா கிட்ட மேடம் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்ல அப்போ
ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி நீங்கள் எங்கள் கம்பெனியில் வேலை பார்த்துருக்கீங்க, உங்களுக்கும் வந்துட்டு கிஃப்ட் பண்ணுறதுல நான் உரிமை உள்ளவ தான், அதனால் இந்த மோதிரத்தை நீங்கள் போட்டு விடுங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தீபாவோட கையில் அந்த மோதிரத்தை போட்டு விடுறாங்க. தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ தீபா நேராக கார்த்தியை பார்த்து, கார்த்திக் சார், உங்களுக்கு இந்த மோதிரத்தை பார்த்தா என் ஞாபகம் வரும்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, ஓ அப்படியா, பார்க்கலாம், ஆனால் இந்த மோதிரத்தை நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, எப்படி சார் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் நேற்று ஜுவல்லரி ஷாப்புக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி இன்ஷியலில் மோதிரத்தை பிரிண்ட் அவுட் பண்ண சொன்னீங்கன்னு நேற்று ஜுவல்லரி ஷாப்லேருந்து எனக்கு கால் பண்ணிட்டாங்க, அதுக்கு பே பண்ணதே நான் தான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா ஷாக் ஆகுறாங்க. ரொம்பவே சூப்பராக இன்றைக்கான எபிசோடை கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.